வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. 3BHK 8 தோட்டாக்கள் இயக்குனர் கணேஷ் அவர்களின் இயக்கத்தில், சாந்தி டாக்கிஸ் அவர்களின் தயாரிப்பில், அமிர்த் ராம்நாத் அவர்களின் இசையில் சரத்குமார், சித்தார்த், தேவயானி, கீதா ரகுநாத், சைத்ரா மற்றும் பல நடிச்சு வெளிவந்திருக்குதா இந்த படம். இந்த படத்துல கதை சுருக்கம் என்னன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு மிடில் கிளாஸ்ல ஒரு சாதாரண வருமானத்தில் இருக்கிற ஒரு குடும்பம் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவர்களோட அந்த வாழ்நாளில், அதாவது இதில் மெயினாக வர அப்பா கேரக்டர் வர சரத்குமார் அவர்களோட வாழ்நாளில் அந்த வீட்டை வாங்கினாரா இல்லையா அப்படின்றது தான். இதில் மகனுக்கு ஒரு ரூம், மகளுக்கு ஒரு ரூம், அவங்களுக்கு ஒரு ரூம். ஸோ 3BHK அவ்வளோதான். அதான் கான்செப்ட். அந்த வீட்டை வாங்கினாங்களா இல்லையா அப்படின்றது தான். இந்த ஒன்லைனாக பார்க்குறப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் இதுதான் இன்னைக்கு நிலையில் இருக்கிற எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கனவாகவும் இருக்கும். ஸோ இந்த படத்தை ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, எதெல்லாம் பிடிச்சிருந்தது? ஃபர்ஸ்ட் திங், இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் தான். ரைட் ஃப்ரம் சித்தார்த், ஒரு +2 பையனாக வர மகனாக தான் இவரோட முதல் காட்சியிலேருந்து ஆரம்பிக்குது. அந்த வயசுக்கு அந்த அந்த உடல்வாக இருக்கட்டும், அவரோட அந்த லுக்காக இருக்கட்டும், அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ், அவரோட டைலாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த +2க்குரிய அந்த ஏஜுக்குரிய ஒரு பையனா ரொம்பவே பொருந்தி போறாரு. அவருக்கு கூட படிக்கிற பொண்ணா வர சைத்ரா, அவங்களுமே ரொம்பவே அழகா பொருந்தி போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம 10th படிக்கிற ஒரு பொண்ணா மீதா. உண்மையா சொல்ல போனா இந்த படத்துல எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ட கேரக்டர் அப்படின்னா மீதா தான். சரத்குமார் ஆப்வியஸ்லி, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மீதா அவங்களோட கேரக்டர் தான். ஏன்னா 10th படிக்கிற பொண்ணுக்கு ஆரம்பிச்சு எல்லா வீட்லயும் அந்த பொம்பளை பசங்க அப்பா மேல உள்ள பாசமும், குடும்பத்துக்கு மேல உள்ள அக்கறையும், அவங்க தன்னை எல்லா இடத்துலையும் மகனுக்காக அந்த குடும்பம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யும்போது மகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுக்க போவாங்க. இல்லைப்பா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க வாழ்க்கையில அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி அந்த குடும்பத்துக்காக ஒவ்வொரு இடத்துல அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து அவங்களோட அந்த கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்களோட அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன், அவங்களோட கேரக்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பஸ்ட் அவுட் ஆகிற இடம், மறுபடியும் அவங்க வாழ்க்கையை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ற இடம், பிரமாதமா இருந்தது அவங்களோட நடிப்பு. சித்தார்த்த சொன்ன, பட் அதை தாண்டி மீதாவோட நடிப்பு ரொம்ப பிரமாதம். சித்தார்த்துமே வந்து அந்த ஏஜ், இந்த ஸ்கூல் போகிறதுக்கு டைமில் அப்போ, காலேஜ் போகிறப்போ, அண்ட் தென் ஒர்க், அதுக்கப்புறம் மேரேஜ்னு ஒரு 4 விதமான பரிணாமத்தில் இருப்பார். அத்தனை பரிணாமத்திலுமே அவரோட நடிப்பும் சரி, அவரோட அந்த லுக்ஸும் சரி ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்த பல படங்கள் எனக்கு தெரிஞ்சு சித்தாக்கு அப்புறம் எனக்கு ஒரு நடிகனா, முழு நடிகனா ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னா 3BHK தான். ஸோ சித்தார்த், மீதா, அதுக்கடுத்து சைத்ராவும் படத்தில் ஒரு முழுசா அவங்களோட ரோல் கனெக்ட் பண்ணா ஒரு அரை படம் தான் வருவாங்க. பட் ரொம்பவே மனசுக்கு இதமா இருந்தது அவங்களோட ரோல். ரொம்பவே அழகா பண்ணியிருந்தாங்க. இதுல முக்கிய ஒரு ஆங்கர் சரத்குமார் 10th 12th படிக்கிற பசங்களுக்கு அப்பாவா இருக்கிறதுல ஆரம்பிச்சு பேரம்பேத்தி எடுக்கிற வயசு வரைக்கும் அவரோட கேரக்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும். அவருமே வந்துட்டு அவரோட நடிப்புக்கெல்லாம் வந்து இந்த படம் பெருசு அப்படின்றதெல்லாம் இல்லை. அவர் ஆல்ரெடி பிரமாதப்படுத்தியிருக்காரு பல படங்கள்ல. பட் இந்த படத்துல அவர் ஃபியூச்சரை நினைச்சு, பசங்களோட ஃபியூச்சரை நினைச்சு பயப்படுற ரொம்பவே பரிதாபத்துக்குரிய ஒரு அப்பா. எதிர்காலத்தை நினைச்சு சேர்த்து வைக்க முடியலையன்ற ஒரு மனக்குறையோட, ஒரு வீடு வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியோட, தான் மனைவிக்கு நம்ம பெருசா எதுவும் செய்யலேன்னு அவர் நினைச்சு ஃபீல் பண்ற இடம் கூட, வெறும் அடிச்சாதான் வைலன்ஸா அப்படின்னு கேட்குற இடத்துல அவர் உணர்ந்த அவர் மனைவி கிட்ட அப்படி கேட்குறப்போ அவங்களோட பார்வை பரிணாமம் அது போதும் அந்த நடிப்புக்கு. அவங்க துணையா வர தேவயானி, நிறைய இடத்துல தேவயானி வந்து இந்த படத்துல என்ன பண்றாங்க, அவங்க நிறைய பேசலைனாலும் அவங்களோட அந்த நடிப்பு, அவங்க கண்மொழியா அவங்க காட்டுற அந்த எக்ஸ்பிரஷன் பிரமாதமா இருந்தது. சீரியஸா இந்த 5 கேரக்டருக்குள்ள வர மற்ற கேரக்டர்ஸுமே ரொம்பவே அழகா பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே வந்து அந்த அந்த கேரக்டருக்கு வந்து போகும்போது திருப்பியும் கிளைமேக்ஸ் அவங்க எல்லாம் திரும்பி வருவாங்க. அவங்க வரும்போது நம்மளுக்கே ஒரு மனசுக்கு இதமா ஒரு ஃபுல்ஃபில்னஸோட இருந்தது. இந்த படத்தோட கேரக்டர்ஸ், அந்த கேஸ்டிங், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அருமையா இருந்தது. 2வது, இந்த படத்தோட ரைட்டிங். கணேஷ் அவர்களின் முந்தைய 2 படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு படமே இல்லை. 2 வெவ்வேறு ஜானர்ல இருந்தது. பட் இந்த படம் அவரோட ரைட்டிங், எல்லாரும் சொன்னது வந்து இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா போகும். ஆமா, ஏன்னா நம்ம ஃபேமிலிக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தான். நம்ம குடும்ப கதை ஒரு நம்ம இப்போ ஒரு ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஆரம்பிச்சோன்னா, நம்ம இன்னைக்கு இருக்கிற ஒரு 10 15 வருஷம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தா எப்படி இருக்குமோ அந்த ஸ்டேஜ் ஃபீல் தான். அவரோட ரைட்டிங்குமே அப்படிதான். அந்த ஸ்லோ பரிணாமத்துல தான் அந்த ரைட்டிங் இருக்கு. பட் ஆனா ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரத்துல ஒரு மிடில் கிளாஸோட 20 வருஷம் வாழ்க்கையை சொல்லணும் அப்படின்னு வரும்போது அவரு எந்த அளவுக்கு முழுசா ஃபுல்ஃபில்லிங்கா சொல்ல முடியுமோ அதை ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து அந்த லாஸ்ட் 20 நிமிஷம் தான் ஒவ்வொரு மிடில் கிளாஸும் ஏங்குற, எதிர்பார்த்திருக்கிற, கனவு காண்ற அந்த 20 நிமிஷம். அது அந்த
அந்த 20 நிமிஷம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் எப்போ வரும்னு காத்துட்டு இருப்பாங்க, என்ன உட்பட. அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் நீங்க வந்து நிஜமாவே அந்த படம் பார்க்குறப்போ அந்த 20 நிமிஷம் நம்மளுக்கு வந்துடாதா, அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் நம்ம வாழ்க்கைக்கு எப்போ வரும் அப்படின்ற ஒரு ஒரு பெரும் ஏக்கத்தை அந்த படம் ஏற்படுத்தும். அது வந்து அந்த ஏன்னா அந்த ஏக்கமே உங்களுக்குள்ள தொற்றுச்சுன்னா இந்த படத்தோட நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அதுதான் இந்த படத்தோட ரைட்டிங், பிரமாதமான ரைட்டிங். எந்த விதமான வில்லன்களா எங்கேயும் வைக்காம சூழ்நிலைகளே வில்லனா மாத்தி நம்ம மனுஷங்க சந்திக்கிற பிரச்சனைகளை வந்து ரொம்பவே அழகா விரிவுபடுத்தி காட்டி அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் அது ரைட்டிங்லேயே கொண்டு வந்த விதமும் பிரமாதமா இருந்தது. சீன் பை சீன் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், பட் அது எல்லாமே ஒரு ஸ்பாய்லர் ஆகிடும், அதனால தான் நான் சொல்லலை. பட் ஒரு ரைட்டிங்னு வரும்போது அவரோட முந்தைய 2 படங்களுமே வெவ்வேறு விதத்தில் இருந்தனால எப்படி இதை கணேஷ் வந்து இதை வந்து இவ்வளோ அழகாக எழுதியிருக்காருன்னு ஒரு பிரமிப்பு இருந்தது. ஸோ ரைட்டிங் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இசை, நம்ம அமித் ராமநாத் அவர்களின் இசை, பாடல்கள் ரொம்பவே அழகாக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோருமே வந்துட்டு நம்ம நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களுக்கு அப்போ நம்மளுக்கு யாராவது பின்னாடி இசையமைச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இதமாக இருந்தது. இசை வந்து ஒரு பெரிய இந்த படத்துக்கு ஒரு பக்கபலம்னு சொல்லணும். அந்த சினிமாட்டோகிராஃபி அதுவுமே வந்து ஒவ்வொரு அவங்க மாறி போகிற வீடுகள், அவர்களோட சூழ்நிலைகள், அதை காட்சி பண்ண விதம் எல்லாமே ரொம்பவே யதார்த்தத்தையும் ரொம்ப நெருக்கத்தில் காட்டின விதம். எதுவுமே வந்து ரொம்ப சினிமேட்டிக்காக பெருசாக விஷுவலைஸாக பார்க்குறப்போ நம்மளுக்கு நடக்கிற மாதிரி தான், நம்ம கூடவே இருந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அது ரொம்ப ரியலிஸ்டிக் கொண்டு வந்திருந்தாங்க, அற்புதமாக இருந்தது. ஸோ டெக்னிக்கல் வைஸ், கேரக்டர், ரைட்டிங் அருமையாக இருந்தது, இசை முதற்கொண்டு எல்லாமே. ஸோ இந்த படத்தில் என்ன இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு பெருசாக இதை மாற்றிருக்கலாம் அதை மாற்றிருக்கலான்றதுலாம் சொல்ல தோணலை. படமும் 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான். ஸோ டைமிங்குமே பிரமாதமாக இருந்தது. ஸோ எதுவுமே குறையா எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு இந்த படம் பார்க்குறப்போ மேபி இந்த வீடு வாங்குற ஒரு கனவோட இருக்கிறவங்களுக்கு இந்த படம் நிச்சயமாவே கனெக்ட் ஆகும். அதுவும் அந்த லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வந்து மிடில் கிளாஸாக மாறி அப்பர் மிடில் கிளாஸாக போகணும்னு தவிக்கிற இந்த 3 ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் நிஜமாவே கனெக்ட் ஆகும். எனக்கு இந்த படம் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக எமோஷனலாக இருந்ததுன்னா 100க்கு வந்து நான் 85 கொடுப்பேன். 100க்கு 100 கொடுக்கலாம், ஆனால் காசு வாங்கிட்டு பேசுகிறேன்னான்றீங்க. ஸோ இது ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு எமோஷனலான படம். தயவு செய்து உங்கள் சென்டிமெண்ட்டை பிழிக்குது, நெஞ்சை கலைக்குது அப்படிலாம் நினைக்காம எல்லாரும் அந்த படத்தை வந்து பார்த்தோன்னே அள வைக்க தோணாது, அழவும் மாட்டீங்க. உங்கள் மனசில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாதான் அவங்கள அள வைக்க தோணும். படம் பார்த்து அழுதா அது அசிங்கம் இல்லை, அது உண்மையிலேயே உங்களை ரொம்பவே உணர வச்சிருக்கு, உணர்வுபூர்வமாக உங்களை தொட்டிருக்கு, உங்களையும் மனுஷனாக ஃபீல் பண்ண வச்சிருக்கு. அந்த இது வந்து வேறு எதாலையும் முடியாது, வெறும் கலைகளால் தான் மட்டும் முடியும். முக்கியமாக இப்போது படத்தால் மட்டும் தான் முடியும். அது இந்த படம் பண்ணிச்சுன்னா இந்த படம் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் டச் ஆகிருக்குன்னு அர்த்தம். தாராளமாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு திரைப்படம், வேற ஒரு மிஸ்ரம், வேற ஒரு முன்னோட்டத்தோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from உங்க விஜய் கிராதகன். இது நம்ம ஷோ ரீல் வந்து போச்சு. எப்பா சாமி, போதும்டா ஓட்டது, ரீல் அந்து போச்சு.